ஹலோ டியூட்ஸ், நீங்கள் அவங்களோட எதிர்பார்த்த அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கான பெஸ்ட் காலேஜ் லிஸ்ட்டு சொல்லுங்கள் சார்னு சொன்னீங்க. ஏற்கனவே நம்ம வந்து டாப் 15 காலேஜஸ் போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 195 கட் ஆஃப் வரைக்கும் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா 170 கட் ஆஃப்லேருந்து அப் டு 195 கட் ஆஃப் வரைக்கும் நீங்கள் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு பெஸ்ட்டு கேம்பஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லிஸ்ட்டை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எந்த பேசிஸில் நான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து போன வருஷம் எடுத்த கட் ஆஃப் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் முக்கியமான இந்த பாயிண்ட்ல நான் வைக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா கட் ஆஃப் அப்படிங்கிற முறை கூட நம்ம பார்க்கும்போது என்னென்னா, மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு விருப்பப்பட்டு காலேஜை எடுத்திருக்கிறாங்க. அப்படி தான் போன வருஷத்தில் இருந்திருக்குங்கிறது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் கூட, சில நேரங்களில் சில அட்ராக்டிவான ஆஃபர்ஸ் கொடுத்து கூட ஹை லெவல் கட் ஆஃபில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நல்ல காலேஜ் புல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த கட் ஆஃப் முறை அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்ம லிஸ்ட்டில் பார்க்கும்போது ஹையர் லெவல் கட் ஆஃபில் இருக்கிற காலேஜில் நல்ல காலேஜுங்கிற மாதிரி இருந்தாலும் கூட, அந்த கட் ஆஃப்ங்கிறது ஸ்டூடெண்ட்ஸாக விருப்பப்பட்டு எடுத்தாங்களா, இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஆஃபர் கொடுத்து எடுக்க வச்சாங்களா அப்படிங்கிற சில விஷயங்கள் வரும்போது அந்த கட் ஆஃப் முறை அப்படிங்கிறத மட்டுமே நான் கையில் எடுத்துக்கல. அதை தாண்டி பர்சனலாக சில கல்லூரிகளை போய் நம்ம விசிட் பண்ணியிருக்கிறோம். அங்கே ஏற்கனவே படித்த ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை கேட்டிருக்கிறோம். அவங்க நெட்டில் என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அங்கே NAC இருக்கா, NBA இருக்கா, NIRF ரேங்கிங் வச்சுருக்காங்களா, அட்டானமஸில் இருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதில் சில ரேங்கிங்ஸ் நம்ம பட்டியலிட்டு நம்ம வந்து இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த டீட்டெயிலில் வரக்கூடிய சில காலேஜஸ் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம். ஸோ இந்த கொடுக்கக்கூடிய இந்த கவுண்ட் நான் 1 2 3 4 நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்ற வேண்டிய கட்டாயம் வந்தால் தாராளமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சஜஷன் நான் சப்மிட் பண்ணுறேன். பட் நம்ம கொடுத்துருக்க இந்த லிஸ்ட்டில் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங் டெக்னாலஜிக்கு சேர்ந்து அலைன் பண்ணி போகும். டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் ஒரு ஸ்கில்டு இன்ஜினியர் வெளியில் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் என்னால் ஷூராக சொல்ல முடியும். நம்ம வீடியோக்குள்ளே நம்ம போகலாங்க. ஸோ 2024 அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் நான் கொடுத்துருக்கிறேன். இதில் டாப் காலேஜஸ் ஃபார் கட் ஆஃப் 170 to 194.9, அதாவது 195 கட் ஆஃப் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம எடுத்துருக்கிறோம். இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ரிலேட்டட் கோர்சஸ் நான் போட்டேன். நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சிஎஸ்சின்னு மட்டும் நினச்சிக்கிறீங்க. அப்படி கிடையாது. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஐடிஸை பற்றி சொல்லியிருக்கோம், ஏஐஎம்எல் சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்பிஎஸ், கம்ப்யூட்டர் டிசைன் பெரும்பாலும் நிறைய இடத்துல இல்லை. கம்ப்யூட்டரில் இப்போ ஐஓடி, பிளாக் செயின் அந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், டேட்டா சயின்ஸ் ஆகட்டும், மெஷின் லேர்னிங் ஆகட்டும், இதுக்கான பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு அப்படிங்கிறது எங்கேயுமே இன்னும் ப்ரூஃப் பண்ணப்படலை. ஏன்னா இது இப்போ புதுசான கோர்ஸ்னால. அதனால் ஏற்கனவே கம்ப்யூட்டர் சயின்ஸை நல்லா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம அதை வந்து எடுத்துருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்பொழுது நம்ம ஏற்கனவே 15 காலேஜ் கொடுத்ததுனால நம்ம 16th பொசிஷன் அப்படிங்கிற பார்க்கும்போது தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இந்த இன்ஸ்டியூஷன் பொறுத்தவரை வந்து இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன். கம்ப்ளீட்டாக மெரிட் மேனேஜ்மெண்ட்டில் மட்டும்தான் இங்கே போக முடியும். இங்கே டொனேஷன் கொடுத்து போகிறது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம 171317 சென்ட் ஜோசப் நல்லா பார்த்துக்கணும். அப்பாஸ்ட்ரஃபி எஸ் அப்படிங்கிறது இங்கே நம்ம வச்சுருக்கிறோம். சில இடங்களில் சென்ட் ஜோசப் எஸ், இந்த அப்பாஸ்ட்ரஃபி இல்லாமல் சென்ட் ஜோசப்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரே பேரில் நிறைய காலேஜஸ் இருக்குது. அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க மக்களே. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறீங்க. சென்ட் ஜோசப் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், இந்த மாதிரி நிறைய ராமகிருஷ்ணங்கிற ஒரு பாயிண்ட்டில் நிறைய இருக்குது. கிருஷ்ணா அப்படிங்கிற பேரில் நிறையா இருக்குது. இப்போ சிஐடின்னு எடுத்தால் கூட சிஐஇடி, சிஐஇடின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. தயவுசெய்து கோடை பாருங்கள். சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், ஓல்டு மகாபலிபுரம் ரோடு, OMR ரோட்டில் இருக்கக்கூடிய சத்யபாமா யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கேம்பஸ் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த கேம்பஸ் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு ஒரு டிசிப்ளினான ஒரு கேம்பஸாக, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கூடிய கேம்பஸாக இருக்குது. என்ன மக்களுக்கு கொஞ்சம் டிசிப்ளின் இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ டிவேட் ஆகி பிடிக்காத மாதிரி, பட் ஸ்டில் அவங்க ரொம்பவே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட் ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி அவங்களும் அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. 1113 RMK இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். இந்த காலேஜ் பொறுத்தவரை ரொம்ப நல்லா அழகாக ஸ்டாண்டர்டாக டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கும்மிடிப்பூடியில் இருக்கக்கூடிய கேம்பஸ், இங்கேயும் நீங்கள் தாராளமாக போகலாம். அடுத்து ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய SRECன்னு சொல்லுவாங்க. வட்டமலைப்பாளையத்தில் இருக்கக்கூடிய இந்த கேம்பஸ் வந்து ரொம்ப நல்ல கேம்பஸாக இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா, மெப்கோ ஷில்லிங் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவகாசியில் இருக்கக்கூடிய மெப்கோ ஷில்லிங் காலேஜ் ரொம்ப ஸ்டாண்டர்டான இன்ஸ்டியூஷன், ரொம்ப நாளாக இருக்காங்க, ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுமே நல்ல வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்பொழுது போன வருஷம் ஜென்ரலாகவே கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்ஸ் கம்மியாக இருந்தது. இங்கேயுமே வந்து உங்களுக்கு டிசிப்ளின் அப்படிங்கிறது இன்றைக்குமே வந்து டே 1லேருந்து இன்றைக்கி எப்படி இருக்காங்களோ அதே ஸ்டாண்டர்ட் அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அடுத்தது பார்க்கும்போது 2722 கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது கிருஷ்ணா கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கிருஷ்ணாவுடைய செகண்ட் கேம்பஸ் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு கேம்பஸை போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கேம்பஸ் பொறுத்தவரை 21st பொசிஷனில் நம்ம வச்சிருக்கிறோம். அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் கோவைப்புத்தூரில் இருக்கிற கேம்பஸ், இதுவும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22nd பொசிஷனில் 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறையில் இருக்கக்கூடிய இந்த கேம்பஸ், இங்கேயுமே நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அடுத்து வந்து 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் ஒத்தக்கல் மண்டலத்தில். இந்த கற்பகம் காலேஜை பொறுத்தவரை கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய அவங்களுடைய ஃபஸ்ட் காலேஜ் மயிலேறி பாலத்தில் இருக்கிற காலேஜை பற்றி மட்டும் தான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கே நிறைய 2-3 இன்ஸ்டியூஷன்ஸ், கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒன்று இருக்குது, அவங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் சேர்றது வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த கட் ஆஃப் லெவல் 170 கட் ஆஃப் லெவல் அப்படிங்கிறத பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஹையர் லெவல் 195லேருந்து 175 கட் ஆஃபில் ஒரு ஸ்டூடெண்ட் போகணும். நீங்கள் வந்து நிறைய மார்க் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து நம்ம ஆஃபர் தரேன்னு சொல்லுவாங்க, ஃப்ரீயாக படிக்கணும்னுவாங்க, ஃப்ரீ லேப்டாப் இருக்காங்க, ஃப்ரீ பஸ்ஸும்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்கள் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பார்த்துங்க. ஆனால் ஃப்ரீ அப்படிங்கிற பாயிண்ட்டுக்காக மட்டும் போயிடக்கூடாதுங்கிற ஒரு இன்னொரு விஷயம். ஏன்னா அதிகமான கட் ஆஃபில் இருக்கிறத புல் பண்ணுறதுக்கான நிறைய அட்ராக்டிவான விஷயங்கள் எல்லா பக்கமும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அது உங்கள் ஃபேமிலிக்கு ஒத்து வந்தால் நீங்கள் அதை பிளான் பண்ணிங்க. இல்லைனா ரேங்கிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். பட் ஃபினான்ஷியலாக காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற ரொம்ப நம்ம இன்னுமே பண்ண முடியாது, நீங்கள் பார்த்துக்கலாம் அதை வந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா லோயோலா ஐகாம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கூடிய இந்த இன்ஜினியரிங் காலேஜ் டெக்னாலஜி லோயோலா நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸ். இந்த கேம்பஸ் நல்ல கேம்பஸ். 24th பொசிஷனில் 1450 அப்படிங்கிறத நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ 25th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டியில். இதுவுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கேம்பஸ். சவுத் சைடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா விரல் விட்டு என்ற மாதிரியான கேம்பஸஸ் தான் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த நம்ம பெஸ்ட் கேம்பஸ் அப்படின்னு எடுக்கும்போது நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து 1210 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் நசர்பேட் போனமேரி ஹை ரோடில் இருக்கக்கூடிய இந்த கேம்பஸ், இங்கேயுமே நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அடுத்து 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் சேலத்தில் இருக்கக்கூடிய சோனா காலேஜ், இங்கேயுமே நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2706 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய இந்த கேம்பஸ். ஸோ கோயம்புத்தூர் பெல்ட்டில் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க பொள்ளாச்சி மகாலிங்கம் கேம்பஸ் நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். 1422 எஸ்ஆர்எம் ஈஸ்வரி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த கேம்பஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 30th பொசிஷனில் 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த கேம்பஸ், இதுவும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 31st பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2622 விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கரூரில் இருக்கக்கூடிய இந்த கேம்பஸ். இந்த கேம்பஸ் நம்ம தனியாக போய் பார்த்துருக்கோம், வீலாக கொடுத்துருக்கோம். அங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நேரடியாக கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் விட்னஸ் பண்ணிக்கிங்க. நேரடியாக காலேஜுக்கு போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இவங்களும் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறத கம்ஃபர்டபுளாக கொடுத்துட்டு இருக்காங்க. 1211 அப்படிங்கிறது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தண்டனில் இருக்கக்கூடிய, இதுவும் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான எல்லாராலையும் பார்க்கப்படக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் தான். தாராளமாக இந்த இன்ஸ்டியூஷன் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். 33 பொசிஷன் 2607 கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் திருச்செங்கோடு இருக்கக்கூடிய கேம்பஸ் வந்து இவங்க ஃபுல் கீரோட இப்போ பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. நல்ல நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் நிறைய கம்பெனிஸ் இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கேம்பஸ் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். 40 years ஏற்கனவே இவங்க ப்ரூஃப் பண்ணவங்க, தாராளமாக இந்த கேஎஸ்ஆர் காலேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 34th பொசிஷன் 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கர்பூர். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிற பாயிண்ட் வரும்போதே ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே வர வேண்டியது ஜிசிடியை விட்டுட்டிங்கன்னா அடுத்து இன்றைக்கி பெஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சேலத்தில் இருக்கிற காலேஜ் தான் பெஸ்ட் செகண்ட் கவர்மெண்ட் காலேஜ் இன் தமிழ்நாடு. செப்பரேட்டாக இங்கே நீங்கள் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் என்னென்னா கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் போகும்போது கொஞ்சம் செல்ஃப் ஸ்டடி வேணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து 2727 சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இதில் ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சுங்க. சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மட்டும் தான் நம்ம போட்டிருக்கிறோம். அது கூடவே வந்து கட் அண்ட் பேஸ்ட் கட் பண்ணி டைப் பண்ணும்போது ஏதோ தப்பு நடந்திருக்கு. கிருஷ்ணா காலேஜ் நம்ம போட்டிருக்கோம், சாரி, அதை இது பண்ணிவிடுங்க. ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். இது அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், எல்என்டி பைபாஸில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டியூஷன். இந்த இன்ஸ்டியூஷனை பொறுத்தவரை இந்த வருஷம் டொனேஷன் அப்படிங்கிறது கிடையாது, டேரெக்டாக ஃபீஸ் மட்டும்தான். நீங்கள் டேரெக்டாக போங்க பாருங்கள். ஆனால் ஃபீஸ் கொஞ்சம் ஸ்லைட்டாக கம்பேரபிளாக மற்றவங்களோட வந்து லிட்டில் பிட் கொஞ்சம் ஹையராக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் டொனேஷன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்ருக்காங்க. நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இங்கேயும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் நீங்கள் பார்க்கலாம். ஸ்ரீ சக்தி அப்படிங்கும்போது 2 சக்தி காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 2727 ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி எல்என்டி பைபாஸ் இருக்கிறத பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். 1112 ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் ஆர்எம்கேயோட செகண்ட் கேம்பஸ், இங்கேயும் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் போய்க்கலாம். அடுத்து வந்து 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஜலட்சுமியோட செகண்ட் கேம்பஸ், இங்கே போகிறதுனால நீங்கள் தாராளமாக நீங்கள் போய்க்கலாம் 37 பொசிஷனில். அடுத்து 30th பொசிஷன் 1324 ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஏற்கனவே சாய்ராமோட ஃபஸ்ட் இதில் போட்டதும் அதோடைய செகண்ட் கேம்பஸ், இதுவும் நீங்கள் தாராளமாக போய்க்கலாம். அடுத்து வந்து 39th பொசிஷனில் 1304 ஸ்ரீ வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காட்டாங்குளத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் உடைய குரூப் அது. இந்த குரூப்லேயும் இங்கே தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி 170 கட் ஆஃப் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து தாராளமாக நீங்கள் போய்க்கலாம். அடுத்து வந்து
40th பொசிஷனில் 5901 அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ், அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லி காரைக்குடியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ். இதுவும் தேர்ட் பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் வந்து கவர்மெண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக இங்கேயும் நீங்கள் போகலாம். இப்போ ரீசெண்டாக இங்கே போகும்போது கூட அங்கே படித்த எங்கள் பையன் சார் நீங்கள் சொன்னீங்க நான் வந்து 4 இயர்ஸ் முன்னாடி அங்கே ஜாயின் பண்ணேன், 3 இயர்ஸ் முன்னாடி நான் ஜாயின் பண்ணேன் லேட்டர் என்ட்ரி ஸ்டூடெண்ட் சார், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக போயிடுச்சு, நான் ஒரு 60,000 சம்பளத்தை ஜாயின் பண்ண கூட இப்போ ரீசெண்டாக நம்ம டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்தளவுக்கு கவர்மெண்ட் கேம்பஸ் அப்படின்னா கூட நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு நல்லாவே தெரியுது. 41th பொசிஷனில் 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, மதுரையில் இருக்கக்கூடிய வேலம்மாளுக்கு வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து 42nd பொசிஷனில் 1101 JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் வந்து கலிங்க காணிகை பேர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த இன்ஸ்டியூஷனை பொறுத்தவரை ரொம்பவே வந்து நமக்கு நேம் அப்படிங்கிற பாயிண்ட்டில் வந்து நிறைய பேருக்கு இது தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த கேம்பஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆப்பிளோடைய ஒரு வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறத நான் பார்த்த இடத்துல முதல்ல இந்த கேம்பஸில் தான் ஆப்பிள் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தேன். அது போக வெர்ச்சுசா, ஹெக்ஸாவேர், இன்னும் கூகுள் பவர்டு லெபார்டரிஸ், இந்த மாதிரி நிறைய இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டிங் தகுந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சஸ்டைனபிள் கேம்பஸாக மாற்றுறதுக்காக நிறையா சஸ்டைனபிள் கேம்பஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டில் வந்து SDG கோல்ஸோட அவங்க மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ ISRO கூட வந்து சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரீசெண்டாக நான் வந்து இப்போ நம்ம சர்வே பண்ணி பார்க்கும்போது இந்த கேம்பஸ் நல்லா இருக்கிறதுனால ஸோ 1107 அப்படிங்கிற கேம்பஸ் நீங்கள் தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம். இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து லேப்டாப் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ கரண்ட்டாக அவங்க வந்து ட்ரைனிங் அப்படிலாம் லேப்டாப் சாஃப்ட்வேர் பேஸ்டு இருக்கிறதுனால அதுக்கு லேப்டாப் அப்படிங்கிறது ஃப்ரீயாகவே அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 10 பேர் கொடுக்குறதா சொன்னாங்க. ஸோ இந்த கேம்பஸ் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நார்த் சென்னையில் இருக்குது, இது கிட்டத்தட்ட திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்து 43rd பொசிஷன் 2726 எக்ஸலன்ஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு பழைய அதாவது ரொம்ப காலத்துலேருந்தே இவங்க இருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நடுவில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லைட் டிப் அவங்களுக்கு இருந்ததுனால கூட இப்போ நல்லா பிக்கப் பண்ணி நல்ல கேம்பஸ் வந்து இவங்க கொடுத்து கேம்பஸில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த கேம்பஸ் நீங்கள் தாராளமாக போகலாம். அடுத்து 2708 ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஹிந்துஸ்தானுடைய ஃபஸ்ட்டு கேம்பஸ் ஒத்தக்கால் மண்டபத்தில் இருக்குது. ஸோ தாராளமாக இந்த காலேஜுக்கு நீங்கள் போகிறதுனா நீங்கள் போய்க்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்தளவில். 45th பொசிஷனில் 2736 டாக்டர் NGP இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா கோவை KMCக்கு குரூப். இந்த குரூப் ஆக்சுவலாக இவங்களும் ஸ்டாண்டர்டாக டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணி இன்றைக்கி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. இங்கேயும் நீங்கள் போய் பார்க்குறதுனால தாராளமாக பார்க்கலாம். அடுத்து 46 பொசிஷன் 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காலேஜ். ஸோ தாராளமாக கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் த பெஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4th பெஸ்ட் காலேஜ் வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ். இங்கேயும் நீங்கள் தாராளமாக போகலாம். இங்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஃபீஸ் அப்படிங்கிறது மொத்தத்திலே ஒரு 1.5 லட்ச ரூபாயில் கோர்ஸே முடிச்சுட்டு வந்தெல்லாம் நீங்கள் தாராளமாக இங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் பண்ணிக்கலாம். 47th பொசிஷன் 1140 JPR இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குன்னம் வில்லேஜ் ஸ்ரீபெரும்புதூர் இருக்கக்கூடிய கேம்பஸ். இவங்களுமே இன்றைக்கி கம்ப்யூட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கிரியேட் பண்ணி பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து செப்பரேட்டாக ஒரு டீன் வந்து ரொம்பவே ஹை கிளாஸாக நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து 48th பொசிஷனில் 3819 சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி இருக்கக்கூடிய திருச்சி சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் கேம்பஸ், த ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேம்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாரநாதன் வந்து திருச்சி சைடில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ தாராளமாக இங்கே 170 கட் ஆஃப் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்க தாராளமாக திருச்சி சைடில் படிக்கணும் இந்த காலேஜ் எடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். 49th பொசிஷனில் 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் பர்கூரில் இருக்கக்கூடிய கேம்பஸ். 5th பெஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்றது இதுதான் பெஸ்ட் காலேஜ் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜ் வித் குட் பிளேஸ்மெண்ட்ஸ். செல்ஃப் ரன்னிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய சீனியர் ஃபேக்கல்ட்டிஸ் ரொம்பவே நிறைய பேர் இருக்காங்க. தாராளமாக எடுக்கலாம். அண்ட் 50th பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது 1309 மீனாட்சி சுந்தரம் இன்ஜினியரிங் காலேஜ் கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸ். இது வந்து சிட்டிலே இருக்குது. ஒரு காலத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து டீவியேஷன்ஸ் இருந்தாலும் கூட ஒரு கம்ஃபர்டபுளாக படிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபீஸ் அப்படிங்கிறது சென்னை சர்க்கிள்லேயே பார்க்கும்போது இங்கே வந்து கொஞ்சம் ஃபீஸ் வந்து கம்பேரபுளாக கொஞ்சம் சிட்டிக்குள்ளே இருக்க கேம்பஸில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 50 கேம்பஸஸ் தான் வந்து உங்களுக்கு இந்த 50 கேம்பஸஸ் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டில் நீங்கள் படிக்கணும், இல்லை கம்ப்யூட்டர் அலைன்டு கோர்சஸாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் டாப் 50 கோர்சஸ் காலேஜஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டில் நம்ம இதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 50 காலேஜுக்குள்ளே நீங்கள் ஒரு வேளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதா இருந்தால் அங்கே கொடுக்கக்கூடிய ஸ்கில்ஸை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் மினிமம் 4 to 5 lakhsலேருந்து அதிகபட்சம் 45 lakhs வரைக்கும் உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். இங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கட் ஆஃப் முறையில் நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. ஹையர் லெவல் கட் ஆஃப் இருக்கிறவங்க மேலே இருக்கக்கூடிய டாப் ப்ரையாரிட்டியும், கட் ஆஃப் குறைய கீழே வரக்கூடிய ப்ரையாரிட்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதை தவிர ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காலேஜை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இன்னும் வேறு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் 1-to-1 ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். 9500680004 அப்படிங்கிற நம்பர் கூப்பிடலாம், அல்லது 8220011531 அப்படிங்கிற நம்பர் கூப்பிடலாம்.
இந்த காலேஜ் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் சார், இங்கே போகலாமா, இந்த இது எடுக்கலாமா, நிறைய பேர் கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மகிட்ட பேசுகிற அத்தனை பேருக்கும் நம்ம ஜென்யூனாக தான் விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வேறு எனி குவரிஸ், எனி கொஸ்டின்ஸ், எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது, எந்த கோர்ஸ் நம்ம ஸ்கில் கோர்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம நிறையவே கொடுத்துட்ருக்குறோம். நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு இப்போ பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். 5 பிரிட்ஜ் கோர்ஸ்க்கான ஒரு லைவ் டெமோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்றைக்கி வந்துகிட்டு இருக்கு. நைட் நம்ம அப்லோட் பண்ணுறோம். அந்த வீடியோ பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் மார்க்குக்கும் உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸுக்கும் த பெஸ்ட் இன்ஸ்டியூஷனை நம்ம சேனல் கண்டிப்பாக சொல்லும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்ஜினியரிங்கில் நம்ம இருந்திருக்குது. ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ ப்ரொஃபஸர், அண்ட் ஆஸ் அ ரிசர்ச்சர், அண்ட் ஆஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டர், அண்ட் ஆஸ் ஏ என்ன சொல்லுவாங்க, லாஸ்ட்டாக வந்து அட்மிஷன்ஸ் பாயிண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணதுனாலையும் தெளிவாக உங்கள் காலேஜை உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பேச மனிதர்கள் உங்களோட சுரேஷ் இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பாய்.